வாசகங்களுக்கு வலிமை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு வாசகம் பார்த்தேன். அன்டில் டெத் ஆல் டிஃபீட் இஸ் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு இருந்தது. டக்குன்னு கூட எனக்கு புரியல. சரி, சாகிற வரைக்கும் எல்லா டிஃபீட்டும் சைக்கலாஜிக்கலில். ஓ, அதாவது என்னென்னா, நம்மளோட தோல்வி அப்படிங்கிறது கடைசி என்னென்னா மரணம் மட்டும்தான் தோல்வி. அதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம தான் தோல்வின்னு மனசில் நினச்சிக்கிறோம். ஸோ அது மனசளவில் நடக்கிற தோல்வி தான். ஸோ அப்போ எப்போ தோல்விங்கிறது நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மரணம், அந்த டெத்து எப்போ நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இதை எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். படிக்கிற பசங்க படிப்பில் எடுத்துக்கலாம், மார்க் குறையும் போது எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஒரு பிரேக்கப் ஆகுது இல்லையா, இப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாம். பிரேக்கப்லாம் ரொம்ப ஆகுது, அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வர்றப்ப இது மாதிரி எல்லா தரப்பட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கும் இது கரெக்டானது. ஸோ தோல்விங்கிறது மரணம் தான். அது வரைக்கும் எத்தனை தோல்வி வந்தாலும் கவலைப்பட வேணாம். மனசளவில் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. அடுத்தடுத்து திருப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.